வணக்கம் டாடி. வணக்கம்மா வணக்கம். என்ன டாடி, என்ன நியூஸோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு ம். உலகம் முழுவதுமே நம்ம தலைவரை பார்த்துதான் ஆ. எல்லாருமே சாப்பிடுறாங்க தூங்குறாங்கம்மா. இது வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிடவே தெரியாது. யார சொல்றீங்க டாடி? எல்லாருமேமா நீங்க இப்ப பாருங்களேன், நேத்து நைட் வந்து நம்ம சிஎம் சார் வந்து நைட் வந்து சாப்பிட்டுருக்காரு வீட்டுக்கு போய். ஓகே. என்னடா அவர் வழக்கம் போல சாப்பிட மாட்டாரே, நைட் அவர் ஏன் சாப்பிட்டாருன்னு பார்த்தா நம்ம விஜய் அவர் நைட் சாப்பிட்டுருக்காரு. அவர் நைட்டு தூங்கி இருக்காருமா, அது முடிச்சுட்டு. இது எல்லாருமே நியூஸ்ல பண்றதுதானே டாடி? இல்ல இது மட்டும் இவர் பண்றது மட்டும் நம்ம தளபதி பார்த்து பண்றதுதாம்மா. அப்படியா? ஆமாமா. அது இந்த இந்த மாநாடா ஏதோ நடத்துனாங்களேம்மா ஏதோ. ஆமா. ஐயோ, என்னதான்னு எனக்கு ஒண்ணு புரியல. அவரு நீ இதுக்கு முன்னாடி சிஎம் பேண்ட் போட்டு பாத்திருக்கியாமா? போட்டிருக்காரு டாடி. தயவுசெய்து அப்படி சொல்லாது. இல்ல இல்லன்னு போடல. சொல்ல. இல்ல போடல. இல்லம்மா, இவரை பார்த்து தான் போட்டிருக்காங்க. இவரை பார்த்து தான் போட்டிருக்காங்க. வேஷ்டி சட்டை தான் போடுவார் டாடி. ஆமா, அதுக்கப்புறம் சிஎம் வந்து குனிஞ்சதுல நிமிராமலே போயிருவாருமே எப்பவுமே. ஏன் இப்ப எல்லாருக்கும் டாட்டா காட்டுறாரு சொல்லு? நம்ம தளபதி பார்த்துதான், நம்ம தளபதி பார்த்துதான். டாடி எல்லா தலைவர்களுமே டாட்டா காட்டுவாங்க. இல்லம்மா, இப்பெல்லாம் நீ இந்த மாதிரி என் சேனல்ல பேசாத, அடிச்சு விரட்டிடுவேன், ஓடிருன்றவன். வேற பொண்ணை தத்தெடுத்துக்குவேன். இல்ல இல்ல டாடி. அதனால என்னன்னா, அப்ப அவர் பாரு வணக்கம் வைக்கிறாரு. ஏன் சிஎம் வணக்கம் வைக்கிறாரு? ஏன்னா இவரு பார்த்து வைக்கிறாரு. அவர் வச்சா நம்மளும் வைக்கணும் அப்படின்னு வைக்கிறாருமா, சீரியஸாவே. இல்லன்னா வேற ஏன் வைப்பாங்களா? காலையில விடியுது பாருங்க, நைட்டு இருட்டுது, மதியானம் உச்சி வெயிலா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தளபதி தான். அரசியல் வந்துட்டாரு அவரு. நமக்கு தளபதி நம்புற ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா நம்பாத மாதிரி. ஆமா டாடி. அதான் அந்த மாதிரி எனக்கு அதை பார்த்தாலே ஒரு சர்ப்ரைஸா இருக்குமா. நம்ம சிஎம் பேசும்போது 1500 பேர் தான் லைவ்ல பாக்குறாங்க. ஆனா விஜய் பார்க்க பேச போறேன், எவ்வளவு லைவ் போறேன், எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது. அப்ப இதுலயே தெரியுது டாடி யார் ஜெயிக்க போறாங்க. எலெக்ஷன்ல நீங்க தயவு செய்து நம்ம தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். எலெக்ஷனை நீங்க இன்ஸ்டாகிராம்ல வைங்க, இன்ஸ்டாகிராம்ல வைங்க. வச்சீங்கன்னா அப்ப தெரியும் நாங்க யாரு சிஎம். நேர்மையா நடத்த முடியும், நேர்மையா நடத்துங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நேர்மையா எலெக்ஷன் நடத்தணும்னு தில்லு இருந்துச்சுன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல வைங்க. அடுத்த கட்ட தேர்தலை யூடியூப்ல வைங்க. 3ஆம் கட்ட தேர்தலை எக்ஸ்ல வைங்க. சரிங்களா? 4ஆம் கட்ட தேர்தல் வேற வேண்டாம், அது பேஸ்புக்ல இருக்க மாட்டாங்க, பொடிசுங்க இருக்க மாட்டாங்க. இந்த 3த்துல வைங்க. அப்படி வச்சீங்கன்னா தெரிஞ்சிரும் நாங்க யாரு என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதை வைக்க மாட்டாங்கம்மா. இதுதாம்மா ஜனநாயக படுகொலை, இதுதாம்மா ஜனநாயக படுகொலை. ஸ்டாலின் மாறிட்டா இது எல்லாமே மாறிடும் டாடி. நமக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம் டாடி. எஸ், நிச்சயமா மாறுமா. நம்ம தளபதி வந்து அவரு செந்தில் பாலாஜி பாவம் டாடி, என்ன கேஸ் போட்டிருக்காங்களாமே. ஐயோ, எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு போலமா. அவர் இப்பதான் ஜெயில இருந்து வந்தார் போல, இப்ப மறுபடியும் விசாரணை கூப்பிடுறாங்க. எனக்கு என்னன்னா, செந்தில் பாலாஜி சார் கொடுக்குற ஆதாரத்தெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் ப்ரூஃபோட பக்காவா கொடுத்துருங்க. ஏன்னா நீங்களா 2வது நாளே விஷுவல்ல போட்டு காமிச்சு எப்ப செருப்பு வந்துச்சு, எப்ப அந்த ஆள் என்னை பத்தி பேசுனாப்லன்னு டேட்டாவோட பேசுனீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேட்டாவெல்லாம் நீங்க திரட்டிக்கிட்டு அப்படி போய் உட்காந்து கொடுத்தீங்கன்னா எங்க தளபதியை முடிச்சு விட்டுறலாம், கிளீனா முடிச்சு விட்டுறலாம். இது வழக்கு முடிக்கலாம் அப்படி நான் சொல்றேன். இல்ல டாடி, எனக்கு விஜய் தான் வந்து எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, விஜய் வந்து எல்லாரும் திட்டுறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அவரை விட செந்தில் பாலாஜி பார்த்ததான் டாடி பாவமா இருக்கு. ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியுமா அந்த பாவம் யாருக்கு பார்க்க போறாங்கன்னு. உண்மைதாம்மா, உண்மைதான். அப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் வச்சிருக்கம்மா? கேள்வி. அந்த பிஜேபில ஒருத்தர் தூக்கி இருக்காங்க. ஏமா நீ வீடியோ போட்டதுனாலதாம்மா அவங்க தூக்குனாங்களே. நீ உன் வீடியோவை தான் ஒட்டுமொத்த பிஜேபி தமிழ்நாடு எல்லாம் பாக்குது. நீ அவ்வளவு அழகா சீரி சிங்காரிச்சு வீடியோல கிழிச்சு அறுத்து தள்ளுறமா, அதை பார்த்துதாம்மா அவங்க அடிச்சு அப்படியே தூக்கிட்டாங்க. ஐயோ, நீ பெரிய ஜேர்னலிஸ்ட் தான், நீ போ, இன்னையில இருந்து நீ ஜேர்னலிஸ்ட் கிழிச்சிட்டவா, நீ உன்னைய பார்த்தா அவங்க தூக்குறாங்க, இல்லடா தூக்கி இருக்க மாட்டாங்க. ஆமாமா, அதாவதுமா நல்ல விஷயமா. இப்படிதாம்மா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எவனையாவது கைது செஞ்சா நாம தான் செய்தி போட்டோம்னு எழுதிக்கலாம். நம்மளுடைய செய்தி நீ எதிரொலின்னு போட்டுக்க வேண்டியதா. அதனால அப்படி போட்டுக்கலாம். நல்ல விஷயம், நீங்க பேசுனதுனால அப்படி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே டாடி. நம்ம வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல, நம்மளோட நாலேஜ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குன்றத காட்டுறதுக்காக வார் பத்தி கொஞ்சம் பேசலாம் டாடி. வார் பத்தி பேசணுமாமா? இப்ப வார் பத்தி பேசினா நம்ம தலைவர் இது அழகா ஒரு ட்வீட் அவர் வந்து நல்ல ரிசர்ச் பண்ணியிருக்காருமா. இன்னைக்கு இந்த சிலிண்டர் விலைக்கு காரணமே டிஎம்கே தான். எஸ்மா, நீங்க ரொம்ப சிம்பிளா பேசுறேன். இப்ப டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வீடு வீடா கேஸ் சிலிண்டர் போடுறதா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்க ஆளுங்க தமிழ் பேசுறவங்க சிலிண்டர் போடுறாங்களா? தமிழ் பேசுற ஆளுங்க தான் போடுறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியலமா சிலிண்டர் எங்க வாங்கணும், எங்க கொடுக்கணும்னு. அப்ப அவங்க தானே காரணம். இந்த பேசிக் சென்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா, நம்ம யார சிலிண்டர் விஷயத்துல எதிர்க்கணும்னு தெரிஞ்சிருமா.
Correct, daddy. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்க எதுவுமே இங்க ஸ்டேட் கண்ட்ரோல்ல இதாம இருக்கு எல்லாமே. எதுவுமே நேஷனல் கண்ட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில எதுவுமே இல்ல. Correct. உங்களுக்கு வந்து கேஸ், பெட்ரோலியம் எதுவா இருந்தாலுமே நமக்கு தமிழ் ஆளுங்க தானே கொடுக்குறாங்க. ஆமா. நேர்களுக்கு தெரியும், நாங்க உண்மையை பேச முடியாது. அப்ப அவங்களுக்கு தெரியும்ல கேஸ் எங்க வாங்கணும், எங்க கொடுக்கணும்னு. டாடி அது மட்டும் இல்ல, ஒரு ஸ்டாலின்ல உங்க வீட்டுல கிட்டத்தட்ட 60,000 சிலிண்டர் பதுக்கி வச்சிருக்காராம் டாடி. அப்படியா? தட்டுப்பாடுக்கு காரணமே அவர்தானா? ஓஹோ, எதுக்கு இந்த கேஸ் பலூன் இது விற்கிறதுக்கா மெரினா பீச்ல? எதுக்கு அவ்வளவு கேஸ் வச்சு என்ன தெரியல டாடி, வச்சிருக்காரு. வச்சிருப்பாரு. நம்ம தளபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் சிலிண்டருக்குள்ள கேஸ் வச்சுக்க மாட்டாருமா. அவர் வந்து உள்ள காயின்னு தங்க காசெல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. பைரவாபுரம் பார்த்திருப்பல்ல, சேமிச்சு வச்சிருப்பாரு. எல்லாம் மக்களுக்காக சேமிச்சு வைக்கிறாரு. தேவைப்பட்டா தூக்கி போட்டு நடுரோடு வீட்டுல போட்டு உடைப்பாரு. அப்படிப்பட்டவர் நம்ம யார இப்ப சிஎம்மா வர வைக்கணும்னு பாருங்க. 60,000 சிலிண்டரை உள்ள வச்சிருந்தா என்ன ஆகும் அது? ஒரு நம்ம பாருங்க, தமிழ்நாடே பிளாஸ்ட்மா. நம்ம தலைவர் அப்பயே கணிச்சிட்டாரு, பிளாஸ்ட்னு. ஆமா டாடி, அந்த அன்னபூர்ணா சூப்பர் 6 போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் வேலை எப்படி ஆயிடுச்சு மீன் போடுறாங்க டாடி. தரித்திரம் பிடிச்ச வாய். அப்படிதாம்மா நம்ம தளபதி எப்ப அந்த தரித்திரம் பிடிச்ச வாயை வச்சு பேசினாரோ ஈரானுக்கே கோவம் வந்துருச்சுமா. எப்படி நீங்க 20-60 சிலிண்டரை போடலான்னு அங்க போர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இவர் அறிவிக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாள் அங்க இருந்து போர் வருது. இது ரொம்ப ஒஸ்ட். அது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தளபதி வந்துட்டாருன்னா அந்த கேஸ் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாரு. இல்ல டாடி, எனக்கு என்னன்னா நம்ம தளபதிக்கு அங்க போயிட்டு அமெரிக்கா ஈரான் தலைவர்களை உட்கார வச்சு பேசி இந்த வார சரி பண்ற அளவுக்கு சக்தி இருந்தும் அவர் எதுக்காக யோசிக்கிறாரு, எதுக்காக தயங்குறாரு? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாமா எல்லாமே ஒரு ப்ரொசீஜர்மா. நீங்க ஆட்சிக்கு வராம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஆட்சியை கையில கொடுங்க, எங்க தளபதி நட்டமா நிப்பாட்டுவாரு. ஒரு இன்ச்சு கூட இப்படி நகராது, நட்டமா தான் நிப்பாட்டுவார். இப்படி நீங்க ஊழல ஒழிச்சிருவாருமா. எப்படி? ஆட்சியை கையில கொடுங்க. ஒவ்வொரு வீடா எங்க தலைவர் வருவார். எப்படி? ஆட்சியை கையில கொடுங்க, வருவார். பெண்களுக்கு பாதுகாப்பு அடுத்த நிமிஷமே உறுதிப்படுத்துவார். எப்படி? ஆட்சியை கையில கொடுங்க, வருவாரு. வேற என்ன இருக்கு? அப்புறம் வறுமையை வந்து எங்க தளபதி ஒழிச்சிருவாரு. ஆட்சியை கையில கொடுங்க, ஒழிச்சிருவாரு. அதனால நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுதான் எங்க தளபதியே. இப்ப பிறந்த குழந்தைக்கு மோதிரம் ஒரு கிராம் போடுவாங்களா? 1 கிராம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறது தமிழ்நாட்டுல. அப்படின்னா 1 டன் தேவைப்படும். 1 டன் தேவைப்படும். அந்த 1 டன் அப்படின்னா நினைச்சு பாருங்களேன். கேஜிஎஃப் மாதிரி லூசு மாதிரி நம்ம ஒரு பக்கம் இயற்கையை பாதுகாக்கும் பேசிட்டு இருக்கோம். 1 டன் தங்கத்தை தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். அதனால நம்ம அவர்கிட்ட ஆட்சியை கொடுக்குறோம், நட்டமா நிப்பாட்டுறோம், ஜெயிக்கிறோம். சரியா? அது மாதிரி குழந்தைகள் பிறந்த உடனே இந்த நாப்கினும் பவுடரு அப்புறம் ட்ரெஸ் இந்த கிட்டெல்லாம் கொடுக்குறாருமா நம்ம தளபதி. டாடி அது ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க டாடி. வெளியே போனீங்க? இல்ல, ஆமா டாடி, எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. இலவச நாப்கின்களே இல்ல, கிடைக்கிறது இல்ல. அப்ப அந்த கிட்ட ஆக்சுவலா அவங்களுக்கு பேசிக்கா அந்த குழந்தைங்களுக்கு அது தேவை. அதை கொடுக்கறதுனால அந்த குழந்தைங்க மட்டும் சந்தோஷப்படுறது இல்ல. குழந்தைங்க அதை கொடுத்தா அப்ப அதை வாங்கும் போதே தளபதின்னு சொல்லுங்களாம். ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, அந்த கிட்ட கையில கொடுக்கும் போதே தளபதி அப்படின்னு சொல்லிதான் வாங்குவாங்களாம். டாடி யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு முதல் தாய்மாமன் சீர் நம்ம தளபதி பண்றாரு. உடனே அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி நான் இந்த இயக்கத்துக்கு தான் உழைப்பேன்னு தளபதிக்காக உழைக்குது. எவ்வளவு அழகான பாருங்க. அது அந்த மாதிரி முட்டை குடுமா, அதுதான் நமக்கு தேவை. அது பாருங்க, அந்த பவுடரு இந்த கிட்டெல்லாம் யாரு கொடுப்பா சொல்லு? யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது கொடுப்பாங்க. அது இப்ப மேண்டேட்டரி ஆயிட்டா, அடிப்படை ஆயிட்டா. எவ்வளவு ஒரு புரட்சியை பண்றாரு பாருங்க தளபதி. இந்த திட்டத்தை எப்படி டாடி அவர் தொடங்கி வைப்பாரு? குழந்தையெல்லாம் வரிசையை பவுடர் அடிச்சு விடுவாரா? ஆமா, அவரே மடியில உட்கார வச்சு தலைகீழா இப்படி தண்ணியில முக்கி இங்கு பில்லர்ல ஏத்தி பவுடர் அடிச்சு சீரி சிங்காரிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பி விடுவாருமா. அவ்வளவு பண்ணுவாரு அவரு. அதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது அவர். அதெல்லாம் பண்ணிடுவாரு. பண்ணி முடிச்சுதான் அனுப்புவாரு அவரு. அவரோட ஆட்சியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் டாடி. ஆமா, அது மட்டும் இல்லம்மா, அனைத்து பேருந்துகள்லயுமே ஃப்ரீ. அனைத்து பேருந்துகள்லயுமே பெண்களுக்கு ஃப்ரீ. அது கொஞ்ச நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் இது வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா ஆண்களுக்கு ஃப்ரீ கொடுத்துடலாம். அப்ப எல்லாரும் நம்ம வீட்ல 2 பஸ் நிப்பாட்டி வச்சுக்கலாம். அதாவது கல்யாண காது குத்துனா எடுத்துக்கலாம், தேவைப்பட்டா எடுத்துக்கலாம். ரெட்பிக்ஸ் சேனலுக்கே 6 எம்ப்ளாயி வேலை பாக்குறாங்க இல்ல, ஒரு 6 பேர் வந்துட்டு போறதுக்கு ஒரு பஸ் இங்க வாங்கிக்கலாம். நம்ம கட்சி தானே, நம்ம தளபதிட்ட சொன்னா நமக்கு பனையூர்ல ஒரு 10 ஆபீஸ் பஸ் எப்பவுமே நிக்கும். டாடி எனக்கு வந்து ஒரு பெரிய பஸ்ல நான் மட்டும் உட்கார்ந்து அப்படியே டூர் போகணும் ஆசை. எனக்கு ஒரு பஸ் மார்ச்சரி வேன் ஒண்ணு இருக்குமா நம்மகிட்ட, அதை ஆல்டர் பண்ணி பஸ் மாதிரி ஆக்கி தந்துடுறேன்.
அது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல போயிடலாம் நீ. அது ஏற்கனவே குழுன்னு இருக்கும், அதை கூட நம்ம உனக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துட்றேன், அதுல நீ போயிடும். சரியா? ஓகே, நம்ம நிறைய தகவல்கள் பேசியிருக்கோமா. இண்டிபெண்டன்ட் சேனலுக்கு நிதியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை வடைய ஆமா முடிச்சு விட்டுருவோம்.